யூக வகுப்பாளர் இல்லைன்னொன்னே என்னுடைய பர்சனல் யூக வகுப்பாளராக நான் சுனில் கனோலை வச்சிட்ருக்கேன். இப்போ அங்கேருந்து ஏற்கனவே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறதுனால பிரவீன் சக்கரவர்த்திக்கும் டிகே சிவகுமாருக்குள்ள நட்பு மூலமாக தாவேகாக்கும் யூக வகுப்பாளராக ஆகப்போம். இப்போ என்ன ஆப்போது, திமுகவுடைய அத்தனை ரகசியங்களும் தாவேகாக்கு எளிதாக போயிடும். இதில் நம்ம கோயம்பேட்டில் 2 பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸை பாஷ்யம் கட்டியிருக்காங்க. அதில் 1.5 ஏக்கர் இடம் இது இந்து அறநிலைத்துறை கீழே உள்ள கோயிலுக்கு சொந்தமானது. அந்த 1.5 ஏக்கர் எப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னா, சிஎம்டிஏவும் சேகர் பாபு கீழே, இதுவும் சேகர் பாபு கீழே. ஸோ இது ரெண்டுமே ஒரே அமைச்சர் இருந்துட்டு மிகப்பெரிய தொகை அங்கேருந்து போயிருக்குங்கிறாங்க. அதே மாதிரி சேகர் பாபு டார்கெட் பண்ணுறாங்க. பட் சேகர் பாபுக்கு அந்த இடம் கொடுத்து கிச்சன் வரைக்கும் கொடுத்தது யார்? ஸோ இப்போ கிச்சனை இனிமேல் ஜாஸ்தி செய்யக்கூடாதுன்னு ஒரு மாதிரி அந்த இதுவும் வருது. இன்னொரு பக்கம் கனிமொழி கேட்டுறாங்க. நம்ம போன முறை சொன்னோம் ஒர்க்கிங் பிரசிடெண்ட் வந்து கொடுக்கலாம் என்ற வாய்ப்பு வந்த பொழுது இப்போ வேண்டாம், பொருளாளர் பதவி வேணால் கொடுக்கலான்றாங்க. இதை எல்லாத்த விட ஹைலைட்டாக இப்போ திருச்சி கிழக்கில் திமுகவை பொறுத்தவரை போன முறை தோற்ற இனிகோ எடிராஜுக்கு முதல் வாய்ப்பு உண்டு. பட் ராகவா லாரன்ஸ் நின்னால் பொது வேட்பாளராக அங்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கிறது. அவர் நீங்கள் சொல்கிற அளவுக்கு 14 நாளில் 17 லட்சம் எடுத்தால் அவர் இந்த 5 தேர்தலையும் 5 இடைத்தேர்தலையும் ஜெயிச்சு காட்டட்டும் அப்படின்னு அண்ணாமலையை பற்றி அங்கே உள்ள பெரிய தலைவர் கமெண்ட் அடிச்சிட்டாருன்னு வருது. ஸோ இன்னைக்கு அதை வளர்க்குறதுக்கு அண்ணாமலை தன் கட்சியை வளர்ப்பதற்கு நிதிக்காக சென்னையைச் சேர்ந்த 2 மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்கள் காசா பணமா தாவேகா தரப்பிலிருந்தும் ஒரு லெட்டர் போயிருக்கிறதாக டெல்லிக்கு போன பொழுது எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆகஸ்ட் 20 வாக்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தாவேகா தரப்பில் எடுத்த சர்வேக்கள், அதாவது அவங்க வந்து ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய தலைமை குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதா சில தகவல்கள்லாம் வருது. இதை தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கு உண்டான வேட்பாளர் பணிகளும் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது. இந்த 2 விஷயத்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க? பின்னணியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, முதல்ல முந்தா நேற்றுக்கு 36 கமிட்டிகள் ஏன் தோற்றோம் என்று கொடுத்த ரிப்போர்ட்டில் பெருமளவில் என்ன சொல்லி விட்டுட்டாங்க, சேகர் பாபு, சென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இடங்களில் பெண் நிறுவனம் வழிகாட்டலங்கிற மாதிரி இருக்காங்க. இது ஆரம்பித்த உடனே மகன் நான் சொன்ன முன்னாடியே பெண் நிறுவனத்தை கேட்க வேண்டான்னு, ஸோ பெண் நிறுவனத்தை கலைக்க வேண்டும் என்று குடும்ப கூட்டத்தில் ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் மருமகன் 1-2 மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் தவிர வேறு யாருமே இல்லை. அந்த இடத்துல பெண் நிறுவனத்தை நீக்கியே ஆக. அப்போ என்ன பண்ணுவீங்க? யூக வகுப்பாளர் இல்லைன்னொன்னே என்னுடைய பர்சனல் யூக வகுப்பாளராக நான் சுனில் கனோலை வச்சிட்ருக்கேன். அவருக்கு பல அதிமுக ரகசியம் போன முறை 2021 அதிமுகவில் இருந்ததுனால தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் இப்போ கொங்கு இதிலெல்லாம் வெற்றி பெற்றோம். ஸோ அதனால சுனில் கனோல்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. இல்லை நான் மாட்டேன், இப்போதைக்கு டவுன் சைஸ் பண்ணுறேன்னு 290 பேர் இருந்த பெண் நிறுவனம் இப்பொழுது பாதிக்கு மேலே குறைச்சிட்டாங்க. ஆனால் இவர் வந்து சுனில் கனோலுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்மளை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க நியூஸ் போன உடனே. இல்லை, என்னை வந்து நான் போன முறை கர்நாடகாவில் சித்தராமையா இவங்க டிகே சிவகுமாரை இணைத்து வெற்றி பெறுவதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன். அதனால் மீண்டும் என்னை அழைத்துள்ளார்கள், அங்கே போகிறேன்ட்டாரு. இப்போ அங்கேருந்து ஏற்கனவே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறதுனால பிரவீன் சக்கரவர்த்திக்கும் டிகே சிவகுமாருக்குள்ள நட்பு மூலமாக தாவேகாக்கும் யூக வகுப்பாளராக ஆகப்போம். இப்போ என்ன ஆப்போது, திமுகவுடைய அத்தனை ரகசியங்களும் தாவேகாக்கு எளிதாக போயிடும். ஏன்னா போன முறையே வெற்றிக்கு மிக முக்கியமான அடிப்படை 234 தொகுதியிலையும் சர்வே பண்ணி யாரெல்லாம்
திமுகலேருந்து உடஞ்சி வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. இல்லை ரிட்டையர் ஆனாலும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. எப்படி கொளத்தூரில் வந்து இவரை போட்டாங்களோ அது மாதிரி, அதே மாதிரி திருவெரும்பூரில் நம்ம ஆஸ்கர் நடிகருக்கு எதிராக கலையை போட்டாங்களோ அந்த மாதிரி திட்டமிட்டு பல விவரங்கள் சுனில் கனோலு சொல்லுவார்னு இருக்கு. இதுக்கு நடுவில் சேகர் பாபுவை திட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஊழல்கள் பற்றியும் நிறைய வருது. உதாரணமாக இதில் நம்ம கோயம்பேட்டில் 2 பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸை பாஷ்யம் கட்டியிருக்காங்க. அதில் 1.5 ஏக்கர் இடம் இது இந்து அறநிலைத்துறை கீழே உள்ள கோயிலுக்கு சொந்தமானது. அந்த 1.5 ஏக்கர் எப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னா சிஎம்டிஏவும் சேகர் பாபு கீழே, இதுவும் சேகர் பாபு கீழே. ஸோ இது ரெண்டுமே ஒரே அமைச்சர் இருந்துட்டு மிகப்பெரிய தொகை அங்கேருந்து போயிருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிக்கரணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மார்ஷல் லேண்டில் அதை எடுத்து திருப்பியும் நான் என் நண்பர் இவர் நம்ம இது நீங்களே எடுத்தீங்களா அரப்பூர் ஜெயராமன் அவர் அதுலேயும் வழக்கு போட போகிறேன்னு இருக்கார். ஸோ இது எல்லாமே வச்சுக்கிட்டு சேகர் பாபு டார்கெட் பண்ணுறாங்க. பட் சேகர் பாபுக்கு அந்த இடம் கொடுத்து கிச்சன் வரைக்கும் கொடுத்தது யார்? ஸோ இப்போ கிச்சனை இனிமேல் ஜாஸ்தி செய்யக்கூடாதுன்னு ஒரு மாதிரி அந்த இதுவும் வருது. இன்னொரு பக்கம் கனிமொழி கேட்டுறாங்க. நம்ம போன முறை சொன்னோம் ஒர்க்கிங் பிரசிடெண்ட் வந்து கொடுக்கலாம் என்ற வாய்ப்பு வந்த பொழுது இப்போ வேண்டாம். அதாவது கலைஞர் அவர்கள் முழுவதும் நடமாட முடியாத சூழ்நிலையில் தான் கைதுனாங்க. அதனால் இப்போதைக்கு இவருக்கு கொடுக்க வேணாம், பொருளாளர் பதவி வேணால் கொடுக்கலான்றாங்க. பட் ராஜா ராசாக்கு ஏதாவது ப்ரமோஷன் கொடுக்கணும். ஏன்னா பட்டியல் ஜாதியினர் 7 பேருக்கு அமைச்சர் கொடுத்து நம்ம ஒதுக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால அதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் தருவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட இடைத்தேர்தல், இப்போ இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 இடங்களில் அதிமுக ஜெயிச்ச எம்எல்ஏ தோத்தது. ஒரு இடம் விஜய் ஜெயிச்சது தோத்தது. விஜய் எதிர்த்து 2வது வந்தது திமுக. ஸோ அந்த இடத்தில் மட்டுமே திமுக நிற்கும். மீதி கோயம்புத்தூர் சைடில் பெருந்துறையும் தாரமங்கலமும் அதிமுக யாரையாவது போடட்டும். 4 பேர் அந்த அதிமுகவிலிருந்து போன 4 பேரும் மீண்டும் எலெக்ஷனில் நிற்க முடியாது. கிட்டத்தட்ட கட்சி தாவல் சட்டத்தில் அவர்கள் இது எம்எல்ஏ தடையாகும். இந்த 6 வருஷத்துக்கு போட முடியாது. ஏன்னா நேற்றுக்கு இவர் சபாநாயகர் கால்ஃபார் பண்ணிட்டார். ஸோ வேறு வேட்பாளர்கள் போடுவாங்க. மீதம் 2 இருக்குது பாருங்கள். ஒன்று சென்னை பக்கத்தில் மதுராந்தகம், 2வது திருநெல்வேலி அம்பாசமுத்திரம். மதுராந்தகத்தில் திருமாவிற்கு ஈக்குவலாக இன்னொரு பட்டியல் ஜாதி தலைவரை வரவேற்கணும். ஏன்னா திருமா இப்போ தாவேகா சைடு போயிட்டாருங்கிறதுனால பூவை ஜெகன்மூர்த்தியை அந்த இடத்தில் அவர் வந்து கேவி குப்பத்தில் நின்று தோத்துட்டார். போன முறை கேவி குப்பம் எம்எல்ஏ. இன்னைக்கு இப்போ இதை எல்லாத்தோட ஹைலைட்டாக திருச்சி கிழக்கில் நேற்றைக்கு ராகவா லாரன்ஸ் பேட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரஜினி அரசியலுக்கு வந்த பொழுது நான் போகிறேன்னு சொன்னப்போ அம்மா திட்டினாங்க. விஜய்கிட்ட போகிறேன்னப்பையும் வருத்தம் சொன்னாங்க. பட் விஜய் வெற்றி பெற்ற உடனே இனிமேல் உன் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட விடுறேன்னு கடைசியாக அப்படி வேகா விட்டார். ஆனால் விஜயோடு செல்வதாக சொல்லியிருக்கு. இப்போ அவர் விஜயுடன் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் திருச்சி கிழக்கில் தவேகா வேட்பாளராக ராகவா லாரன்ஸ் நிற்க வைக்கப்படலான் இருக்கு. இப்போ திருச்சி கிழக்கில் திமுகவை பொறுத்தவரை போன முறை தோற்ற இனிகோ எரிராஜுக்கு முதல் வாய்ப்பு உண்டு. பட் ராகவா லாரன்ஸ் நின்னால் பொது வேட்பாளராக அங்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கிறது. நடிகர் வடிவேல், வைகை புயல் எனப்படும் வடிவேல் அங்கே நிற்க வைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் விட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக போனால் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற அம்பாசமுத்திரத்தில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் போய் சீர் வச்சார் பாருங்க. ஸோ இந்த நாம் தமிழர் சீமானை விஜய்க்கு எழுத்தாப்புல சட்டசபையில் அவர் கேள்வி கேட்டால் இவர் நடுங்கிடுவார். ஸோ சட்டசபையில் சீமானை வைக்க வேண்டும் என்று திமுகவை மற்றும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரத்தில் சீமான் நிற்க வைப்பேன். அதிமுக மொத்தமே 3 சீட்டு தான் தென் தமிழ்நாட்டில் வென்றது. 1 அம்பாசமுத்திரம், 2வது கன்னியாகுமரி. இன்னைக்கு கன்னியாகுமரியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பச்சைமால் இன்னைக்கு போய் தாவேக்கால இணைகிறார். ஸோ இப்போ தென் தமிழகத்தில் சீமான் வந்தார்னா விஜயுடைய வளர்ச்சி அடிக்கப்படும். ஏன்னா அவர் பெரிய அளவில் மதுரையை ஜெயிச்சிட்டாரு, மெட்ராஸ், திருச்சி, கோயம்புத்தூர்லாம் எடுத்தார். பட் தென் தமிழகத்தில் அந்த அளவுக்கு வரல. மேபி அதுக்கு பிரபலம் இல்லைன்னு சொல்லப்பட்டது. ஸோ அந்த வளர்ச்சியை தடுக்க சீமான் அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளர். இதுக்கு ஃபண்டிங் என்ன? இன்னொரு பக்கம் பாஜக என்ன செய்யும்? பாஜகவில் இந்த பக்கம் திமுக ஐடி இவங்க யார் பண்ணுறா? இல்லை இவங்க வர்ச்சுவல் வேரியர்ஸோ இதில் கோயம்புத்தூரில் அந்த இது பெருந்துறையில் வானதி நிற்க போகிறாங்க, அம்பாசமுத்திரத்தில் நைனார் அப்படின்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு பாஜக ஏதோ 1-2 சீட்டில் பேருக்கு போட்டியிடுறத தவிர ஐடியா இருக்க மாதிரி தெரில. பட் முந்தா நேற்றுக்கு டெல்லியில் நடந்த
தமிழகத்தை பற்றிய ஸ்பெஷல் மீட்டிங்கில் இவங்க சொல்லிட்டாங்க, அவர் போனால் போட்டுங்க, இந்த கட்சியிலேருந்து இதுக்கு முன்னாடி போன யாரும் பண்ணல, அவர் நீங்கள் சொல்கிற அளவுக்கு 4 நாளில் 17 லட்சம் எடுத்தால் அவர் இந்த 5 இடைத்தேர்தலையும் ஜெயிச்சு காட்டட்டும் அப்படின்னு அண்ணாமலையை பற்றி அங்கே உள்ள பெரிய தலைவர் கமெண்ட் அடிச்சிட்டாருன்னு வருது. ஸோ இன்னைக்கு அதை வளர்க்குறதுக்கு அண்ணாமலை தன் கட்சியை வளர்ப்பதற்கு நிதிக்காக சென்னையைச் சேர்ந்த 2 மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்கள், காசா பணமா இல்லை ஹேஷியமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, அந்த 2 நிறுவனத்திடமிருந்து 10 கோடி வாங்கியிருக்கிறதாகவும், அவர் ஒரு வாரத்தில் 50 லட்சம் டார்கெட் வச்சதில் 17 நின்றுடுச்சு என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்போ நடக்க போகுது? ஏன்னா இவங்க வேட்பாளர் செலெக்ஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயத்தமாகிற மாதிரி இல்லை, அதிகபட்சம் 6 மாதத்தில் காலியானதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே வைக்கணும். உங்களுக்கு ரிசல்ட் மே 4 வந்ததுன்னா இப்போ அதுலேருந்து 15 நாளைக்குள்ளே ரிசைன் பண்ணியிருக்கணும். ஓகே, இவங்க ரிசைன் பண்ணதெல்லாம் 25, 28, 27 இந்த 4 பேர். ஸோ அதிலிருந்துன்னு போட்டிங்கன்னா மேலேருந்து கிட்டத்தட்ட 5வது மாதத்துலேருந்து 11வது மாதம் வரைக்கும் வைக்கலாம், நவம்பர் மாதம் வரைக்கும். ஆனால் அது ரொம்ப லேட்டாக போனால் கடைசியாக வேறு ஏதாவது தேர்தல் வந்தால் சேர்த்து வைக்கிறதுக்கு பண்ணலாம். பட் விஜய் தரப்பில் 2 நாள் முன்னாடி விரைவில் வைக்க இருக்கிறோம்னு சொல்லி தமிழக தேர்தல் கமிஷனரும் சொல்லியிருக்காங்க. தாவேகா தரப்பிலிருந்தும் ஒரு லெட்டர் போயிருக்கிறதாக டெல்லிக்கு போன பொழுது அங்கே இது மூலமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆகஸ்ட் 20 வாக்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தாவேகா தரப்பில் எடுத்த சர்வேக்கள், அதாவது அவங்க வியூக வகுப்பாளர்கள் மூலமாக எடுத்ததில் 35% போன தடவை வாங்கினதில் ஒரு 7-8% நடுநிலை வாக்காளர்கள், என் ஓட்டு போனால் விஜய் ஜெயிச்சிருவாரா, என் பையன் சொல்கிறான், என் பேரன் சொல்கிறான்னு போட்டவர்களில் பாதி பேர் இந்த முறை நாங்கள் சட்டம் ஒழுங்கு கரண்ட் கட்டி ஏதோ ஒரு காரணத்தினால இது இருக்குது, அது சரி செய்யறதுக்கு டைம் ஆகும், ஸோ காங்கிரஸ் இந்த கூட்டணியை வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரும் கரெக்டாக இருக்கணும், போன முறை மாதிரி யாரை வேணால் வைக்க முடியாதுன்னு அதுக்கும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜானாரோக்கியசாமி ஒரு பக்கம் சர்வே எடுத்துகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஆன்லைனில் திரு ஜெகதீஷ் பழனிசாமி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி கோட்டையில் நமக்கு 4 அணின்னு இருக்குது. அதில் 3 எல்லாருக்கும் தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி மற்றும் ஜெகதீஷ். 4வதாக தயாரிப்பாளர் ராம்குமார்னு ஒருத்தர் அங்கேயே இருக்கிறார் என்றும், விஜய் யாரையாவது பெரிய அதிகாரிகளையோ இல்லை சந்தித்தால் வெளியில் பக்கத்து ரூமில் லஞ்ச் ரூமில் உட்கார், அவர் யாருன்னு தெரில, அவரை பற்றி இப்போ பெரிய ஒரு புகைச்சல் இருக்குது. பட் இப்போதைக்கு ஒன்று சொல்லுவோம், சட்டம் ஒழுங்கு பல சிக்கல்கள் இருந்தாலும் நான் கடந்த 2 நாட்களாக ஒரு 7-8 ஆட்டோவில் போகிறப்ப கேட்டால் டிரைவர்கள் சென்னையில் தற்போது போதை மருந்துகள் பொருட்கள் கிடைக்கவில்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் ரொம்ப 3-4 கிலோமீட்டர் அலைஞ்சிட்டு வேண்டான்னு உட்கார்ந்தாங்க. ஸோ இந்த கட்டுப்பாடு வந்தால் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். பட் அதே நேரத்தில் தாவேகா நிர்வாகிகளே சேலத்தில் நேற்று ஒன்று வந்திருக்கு, சென்னை ஆலந்தூரில் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் வேகமாக செய்யணும். ஸோ நம்ம மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேஜ்லேயே இப்போ இந்த மாதிரி விஷயங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக இதில். ஸோ இப்பொழுது விஜய் இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம், நேரத்திற்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.